பரம தரிசனத்தை பெற்றுக்கொண்ட பவுல் பரம தரிசனத்தை பெற்றுக்கொண்டு ஆனபடினாலே நான் மரிப்பதற்கு மாத்திரம் ஆயத்தமாய் இருக்கிறேன், கட்டப்படுவதற்கு மாத்திரமல்ல மரிப்பதற்கு ஆயத்தமாய் இருக்கிறேன். காரணம் என்ன? நான் தரிசனத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறேன். அநேக தரிசனங்கள் பவுல் அப்போஸ்தலன் தனிப்பட்ட விதத்தில் பெற்றுக்கொண்டதாக அப்போஸ்தல நடவடிக்கைகளிலே திரும்ப 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 வருகிறது. மக்கதேனியாவிலிருந்து ஒரு மனிதன் வந்து பவுலை நோக்கி மன்றாடுகிறான், எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி. அது ஒரு தரிசனமாக அவர் எழுதுகிறார். பரலோகத்தின் தேவன் இவரோடு பேசுகிறதை தரிசனமாக எழுதுகிறான். பவுலே, நீ ரோமாபுரியிலே சாட்சி கொடுக்க வேண்டும், பயப்படாமல் பேசு என்று சொல்லி தரிசனம் கொடுக்கிறார். என்றெல்லாம் அநேக தரிசனங்கள் அப்போஸ்தல நடவடிக்கைகளிலே நம்ம பார்க்கிறோம். தரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, தரிசனங்கள் மிக முக்கியமான ஒரு காரியம். வேதம் சொல்லுகிறது, கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள், உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களை அடைவார்கள். நம்மில் இருக்கிற அந்த தரிசனம், ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற அந்த வல்லமையை பெற்றுக் கொள்வதற்கு ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். மோசேக்கு முச்செடியிலே தரிசனமான தேவன் மோசேயை இறுதி வரை பயன்படுத்துகிறார். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு ஆகிய முற்பிதாக்களுக்கு தரிசனமான கர்த்தர் அவர்களின் வாழ்க்கையை ஆசீர்வதித்து அழகுபடுத்துகிறார். அப்போஸ்தலன் பவுலுக்கு இங்கே தரிசனமான ஆண்டவர், அவர் அவருடைய சத்தத்துக்கு வேதம் சொல்லுகிறது, பேலிக்ஸ் ராஜாவுக்கு முன்பதாக தன்னுடைய அந்த அனுபவத்தை அவர் சொல்லுகிற போது, இதோ ராஜாவே, நான் அந்த பரம தரிசனத்துக்கு கீழ்ப்படியாதவனாய் இருக்கவில்லை என்று சொல்லுகிறார். இன்றைக்கு ஆண்டவர் ஒரு தரிசனமாக ஆண்டவர் தமது அன்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த பரலோக தரிசனத்தை நமக்கு தந்திருக்கிறார்.